Light Media presents Blessings. ஆதியாகமம் 12:2-3. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி, பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்த தேவன் தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவர் நமக்கு அப்பா தந்தாய் என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதுவே அவர் நம் முன்னோர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆகையால் ஐசையா 41:10 படி, கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இளைப்பாறுதல். அவர் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு இளைப்பாறுதல் தான், ரெஸ்ட் தான் நமக்கு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நமக்கு ரெஸ்ட் தான், அதுதான் இளைப்பாறுதல் என்று சொல்கிறார். நமக்கு என்ன பண கஷ்டம் இருந்தாலும், என்ன மன கஷ்டம் இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும், பிள்ளைகளால நமக்கு பிரச்சனை இருந்தாலும், வியாதியோடு நம்ம போராடிக்கிட்டு இருந்தாலும், இதிலிருந்து இன்று உங்களை இயேசு விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் ஜெபம் செய்து, அவர் நம்மிடத்துல என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் அறிய வேண்டுமானால் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசித்தால்தான் நாம் தேவனை அறிகிற அறிவினால் நாம் நிரம்பி இருப்போம். அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாகத்தான். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்கிறதற்கும் மேலாக நம்மளை ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்குள் இருக்கிறார். நம் துன்பத்தை விட அவர் பெரியவராயிருக்கிறார். நம் வியாதியை விட அவர் பெரியவராயிருக்கிறார். 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? அப்போ நம்ம பைபிளை இப்போ நம்ம சுமந்தோம்னா நம்ம வயசான காலத்தில் அவர் நம்மளை சுமப்பேன்னு அவர் நமக்கு ஐசையா 46:4 நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் என்னாலும் ஸ்தோத்தரித்து, நமக்காக அவர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி, அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும், உரையாட வேண்டும். அப்படி இருக்குமானால் நம் குடும்பம், நம் பிள்ளைகள், நம்மளுடைய தொழில் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் until then, see you, bye bye from Insolent.